Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ராகவேந்திரர் கோவில் ஸ்பெஷல் பம்கின் சட்னி. இந்த பரங்கிக்காய் அரைக்கிற சட்னி ரொம்பவே நல்லா இருக்குங்க. சூடான சாதத்துக்கும் நல்லாவே மேட்ச் ஆகும். இல்ல டிஃபனுக்கு இட்லி தோசைக்குமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த சட்னி ராகவேந்திரர் கோவில்ல ரொம்பவே ஸ்பெஷல். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் நான் 1.5 கப்புக்கு பரங்கிக்காவை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு வதக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் துருவுறதா இருந்தாலும் துருவி வச்சுக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வரக்கொத்தமல்லி, கொஞ்சமாக புளி, காரத்துக்கு 7 காஞ்ச மிளகாய். இதோடு வச்சு அரைக்க கொஞ்சமாக தேங்காய், 1/4 கப் தேங்காய். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடாய் சூடானதும் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வரக்கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். மிளகாய் செவந்ததும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பரங்கிக்காவையும் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காவை நல்லா வதக்கணுங்க. நல்லா வேகிற அளவுக்கு, சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா விடாமல் வதக்கணும். இது நமக்கு நல்லா பரங்கிக்காய் வெந்து வர்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி 10 நிமிஷம் ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்து மறுபடியும் வதக்க ஆரம்பிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா பரங்கிக்காய் வதங்கினதுக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், புளி இது ரெண்டுத்தையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்கிற சூட்லேயே நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்தால் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பரங்கிக்காய் சட்னி ரெடி. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. கடைசியாக கடுகு கருவேப்பிலை தாளித்து சேர்த்த வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான பம்கின் சட்னி ரெடி. இதை நீங்கள் சூடான சாதத்தோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.